வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/8/2025 ஆவணி மாதம் 11ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றையிலிருந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சந்தோஷமான முறையில் விநாயகர் செய்து கொடுப்பதற்கு எல்லா வல்ல விநாயகரையும் பிள்ளையார்பட்டியும் மனதான பிரார்த்தனை செய்து முதலில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். சந்தோஷமும் அனுகூலமும், எடுத்த காரியத்தில் ஜெயமும், நம்பிக்கையும், தெய்வ தரிசனமும், பெரியவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும், முதலீடுகளும், பணவரவுக்குண்டான சந்தோஷமும், பயணங்கள் ஏற்றத்தையும், உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் அனுகூலமும், தடைப்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 பாடலை மட்டும் படித்தாலே மற்ற விஷயமெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் நிமித்தமாக எல்லாமே மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உறவு முறையில் மனமிட்டு பேசுவது, தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியார் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுவது, மனதிற்கு பிடித்த தெய்வ தரிசனம் ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியம், நம்பிக்கை, புதிய முயற்சி, ஓய்வு நாளாக இருந்தாலும் பயணங்களால் அனுகூலங்கள், மேல் மக்களால் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம், ப்ரமோஷன், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோக நிமித்தமாக கடல் கடந்த பயணங்கள், டக்கு டக்கென்று உறவினர்கள் நண்பர்கள் என்று சந்தோஷமான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் நம்பிக்கை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை பெற்றுத்தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திப்பது, புகழ்பெற்ற மனிதர்களை சந்திப்பது என்று ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கை ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். டக்கு டக்கென்று எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். விரயங்கள் சுபவிரயமாக காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை முதலில் கஷ்டமாக இருந்தாலும் பிறகு ஆனந்தத்தை ஏற்படுத்தும். கிரெடிட் கார்டு போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது துலாத்துக்கு முக்கியம். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் ஒன்றன் பின்னாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
உத்தியோகத்தில் அதிர்ஷ்டம், அனுகூலம், தெய்வ வழிபாடுகள், ஏற்றம், பயணங்களில் சந்தோஷம், பணவரவுக்குண்டான உத்தரவாதம், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மன அழுத்தம் தீர்வது, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது என்று எல்லாமே நம்பிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் புதிய முயற்சிகள், சுபகாரிய தடைகள் டக்கு நிவர்த்தி, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் நம்பிக்கையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் மட்டும் பயணங்களில் சிறிது கவனம், சுபவிரயத்திலோ குறைவிருக்காது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியான பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாள். சுபகாரியத்தில் குறைவிருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் காணப்பட்டாலும் குறிப்பாக இரவு 8:20 வரை சந்திராஷ்டிரமத்துக்கு உட்பட்டாலும் நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பதும், வண்டி வாகனங்கள் பயணங்கள் அனுகூலத்தை தருவதும், உறவு முறையில் ஏற்றங்கள் காணப்படுவதும், மனதிற்கு பிடித்த நண்பர்களை சந்திப்பது நல்லதும் சந்தோஷமும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் விநாயகர் சதுர்த்தி அதுவுமாக துணை அல்லது துணைவியாருடன் தர்க்கத்தை வைத்து கொள்ளாமல் சந்தோஷமாக சதுர்த்தியை கொண்டாடுவது ஏற்றத்தை தரும். 3 குரங்கு பொம்மையை குடும்பத்தில் வைத்து கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலம் ஏற்றமே காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.